உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உலகத்தில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு தெரியல. எது சரி எது பிழை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதே இப்போ கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. அமெரிக்காவில் தேசபக்தர் சுட்டுக்கொலை. இவருக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் என்ன வித்தியாசம்? யோசித்து பார்த்தா ஒரு வித்தியாசமும் இல்லை. இவரும் தனது நாட்டுக்காக வேண்டி போராடுறாரு, அவரும் தன்னோட நாட்டுக்காக வேண்டி போராடுறாரு. ஆனால் அவரை நல்லவராக பார்க்குறோம், நாங்கள் இவரை தீயவராக பார்க்குறோம். சமத்துவம் பேசுகிறவங்க சுட்டுக்கொள்கிறாங்க இந்த மாதிரி ஆக்களை. ஆனால் அந்த சமத்துவவாதிகள் ஜனநாயகவாதிகளாக வலம் வர்றாங்க. அவர்கள் நல்லவர்கள் என்றவர்களை மக்கள் சொல்கிறாங்க. எப்படின்னு அது புரியலை. இப்போ சமத்துவம் தேவை தான், ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த சமத்துவம் பார்க்குறவர் தன்னோட மனைவி பிள்ளைகள்னு வரும்போது பொதுநலவாதியாக மாறிடுறார். அவரும் ஏதோ ஒன்று அதுக்காக வேண்டியே நிற்கிறாரு. அவர் அதில் சமத்துவத்துக்கு ரெடி இல்லை. அவர் இப்போ இந்த சமத்துவவாதி மேலே தான், அதாவது திராவிடம் சமத்துவம் பேசுது, அவங்க மேலே தான் இப்போ சந்தேகம் அதிகமாக இருக்குது. அந்த சமத்துவம் சொல்கிறவன் உண்மையிலுமே சமத்துவத்தை பற்றி பேசுகிறானா, இல்லை அவன் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்துகிறானான்றது தான் தெரியாமல் இருக்குது. இப்போ உலகம் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். இப்போ இந்த சமத்துவம் பேசுகிறவனை நம்ப முடியாத அளவுக்கு இப்போ உலகம் மாறிட்டுருக்கு. அதுக்கு காரணம் நம்ம ஆளுக தான். நம்ம ஆளுக நம்ம வேற ஒரு நாட்டுக்கு போனோம்னா அந்தந்த நாட்டோட சட்டங்களை மதித்து நடக்கணும். அதெல்லாம் இப்போ ஒன்றும் கிடையாது. அவன் எல்லாம் சட்டத்தை மீறுறதாலையும் அந்த நாட்டோட சிஸ்டத்தை குழப்புறதாலையும் அவங்களெல்லாம் குழம்பி நம்ம வாழ முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுருக்குறோம். எங்கே போய் இது முடிய போகுதுன்னு தெரியலை இந்த பிரச்சனை. அவர் எந்தெந்த நாடுகளுக்கு வரோமோ அந்தந்த நாட்டோட விஷயங்களை மதித்து நடக்கிறது நல்லது. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அவனோட ஆட்சியை பிடிக்கிறதுக்கு போகக்கூடாது. அந்தந்த நாட்டில் அவன் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாலே ஓகே. பார்ப்போம் என்ன நடக்குன்னு.